வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. ரொம்ப நாளாக பேச தவறுன ஒரு டாபிக் தாமதமாகி போயிடுச்சு. E20 பெட்ரோல் இதை குறித்து தான் பேச போகிறோம். பெட்ரோல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்காம ஸ்கேர்சிட்டி ஆனப்போ எல்லாருமே பெட்ரோல் பக்கம் நோக்கி ஓடணும். அதில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுத்த போகிறாங்க. இது என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பாரி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாரி. வணக்கம். சொல்லுங்க ஏதாவது. அதான் இது புதிய இடத்துல அமர்ந்திருப்பதாக பார்ப்பீர்கள். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுடைய ஸ்டுடியோவில் கரண்ட்டு மரம் ஏதோ விழுந்து அங்கே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அவசரத்தில் ஒரு ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டுடியோவில் நாங்கள் இப்போ வாங்கிட்டீங்க? வாங்கலைங்க, வாடகைக்கு எடுத்துருக்கோம். வாடகைக்கு எடுத்துருக்கோம். எவ்வளோங்க? எவ்வளோ சார்ஜ்? ஹவர்லி 1000 rupees. ஹவர்லி 1000. ஸோ யூடியூப் சேனல்ஸுக்கு இந்த மாதிரி வாடகைக்கு கொடுக்குறதுக்கு பல இடங்கள் இருக்குது. இதுதான் ஒரு நியூட்ரலான ஒரு இடம். இது எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், இப்போ ஒருத்தர் பாடுறான்னு ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்காப்புல இல்லை, யார்? நம்ம பாலிடாக்ஸ் விக்னேஷ். அவர்கிட்ட நம்ம இதே மாதிரி தான் சொன்னோம். இந்த மாதிரிங்க யூடியூப் சேனல்ஸ்க்கு ஹையர் பண்ணுற மாதிரி சில ஸ்டுடியோஸ் இருக்குது. சொன்னால் அந்த ஸ்டுடியோஸில் நம்ம போயிட்டு டிபேட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஸ்டுடியோவும் ஒரு ஸ்டுடியோ, இப்போ இதுவும் பக்கத்தில் அதே ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல ஸ்டுடியோஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோக்கு வாங்க டிபேட்டுக்கு அப்படின்னா, அந்த மனுஷன் ஆர்எஸ்எஸ் உடைய பிளேசஸ்ஸு, அதுக்கப்புறம் அவங்களோட ஏதாவது ஒரு சங்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க ஒரு ஹால் வச்சுருப்பாங்கல்ல ட்ரஸ்ட்டுக்கு கீழே, அந்த மாதிரி ட்ரஸ்ட்டுக்கு இருக்க ஹால். இப்போவும் கடைசியாக அனுப்பிச்சிருக்க அட்ரஸுமே ஒரு குறிப்பிட்ட சங்கம், அந்த சங்கத்துக்கு கீழே இருக்க ஒரு ட்ரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹால், ஸ்டுடியோவே கிடையாது. கேட்டால் அது ஸ்டுடியோங்கிறப்பல எங்கே அது ஒரு ஹாலு? ஏன்னா நம்ம போய் பார்த்தாச்சு, போய் பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துருந்தாச்சு. இப்போ நம்ம அதை காமிச்சோம்னா கூட அவர் என்னமா சொல்லுவார், அந்த இடத்த ரிவீல் பண்ணாங்க. உங்களுக்கு உண்மையாகவே டிபேட்டுக்கு வர்றதுக்கு தயக்கமாகவோ இல்லை அச்சப்படுற விதமாகவோ இருந்துச்சுன்னா அதை வெளிப்படையாக சொல்லுங்கள். அதை விட்டுவிட்டு வேணும்னே அவங்களோட இடத்துக்கு, அதுவும் ஒரு ஹால். எதுக்கு ஹால்? 2 பேர் உட்காந்து பேசுறதுக்கு எதுக்கு ஹால்? இல்லை, இந்த ஹாலுன்னு எனக்கு தோணுது. அது கேட்டேங்க அவர்கிட்ட, எவ்வளோங்க வாடகைன்னு கேட்டா 15,000ங்கிறாரு. 15,000மா? நான் ஒரு இடத்துல பார்ட் டைமாக வேலை செய்கிறேன், சம்பளமே அங்கே அவ்வளோதான் தராங்க. என்ன லாஜிக்கில் இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, ஹால்னா எனக்கு உடனே நேரம் வருது. நீங்கள் கூட இதை ஆதரிக்கக்கூடாது, என்கரேஜ் பண்ணக்கூடாது சொல்லுவீங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்காரங்களாம் உட்காந்து இந்த ஹாலில் பேசுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆதரவாளர்களாக உட்காந்து கத்துறது, வயலன்ஸ் நடக்குது. அது மாதிரி ஒரு ஹால் எதுக்கு? ஒரு 2 பேர் உட்காந்து டிபேட் பண்ணுறது ஹால். அதுக்கு எதுக்கு 2 பேர் உட்காந்து பேச போகிறோம்? மிஞ்சி போனால் கேமராவுக்கு 2 பேர் 3 பேர், அவங்க சைடு என் சைடு, ஒரு மேக்ஸிமம் ஒரு 10-15 பேர் தானே இருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் 10-15 பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு எதுக்கு ஒரு மினி ஹால்? அந்த மினி ஹால் எதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க? ரெண்டாவது, அந்த மினி ஹாலும் ஒரு ப்ரைவேட் வென்யூவாக இருந்தால் பரவாயில்ல. அங்கே நாங்கள் போய் கேட்குறோம், அது வாடகை கொடுப்பீங்களான்னா கொடுக்க மாட்டோங்கிறாங்க. ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு. ஆனால் அவருக்கு வேண்டப்பட்ட இடமா? எப்போ பார்த்தாலும் அவருக்கு வேண்டப்பட்ட இடத்துல நம்மளை ஏன் கூப்பிட்றாப்புல? அப்போ நான் சொன்னேன், இது உங்களுக்கு வேண்டப்பட்ட இடம் தான். இல்லைங்க, இப்போ என்ன நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க. நான் இவ்வளோ பக்கத்தில் சொல்கிறேன். அதாவது வீகன் டிபேட் நடந்த அந்த ஸ்டுடியோவுக்கு பக்கத்தில் நான் சொல்கிறேன், ப்ராப்பர் ஸ்டுடியோ செட்டப். அது அங்கே ஸ்டுடியோனா என்ன இருக்குன்னு கேட்குறேன் நான். அங்கே ஆட்டாங்கல் இருக்குங்கிறாப்புல. இதெல்லாம் ஃபோன் கால் கான்வர்சேஷன். அதாவது நம்மளை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாப்புல. ஃபோன் காலும் ரெக்கார்டில் தான் இருக்குது. அதை நம்ம சரி ஒரு நாகரிகமாக இருக்காது எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தா. ஸோ அதனால் ரெக்கார்ட் பண்ணேன். அவரும் அப்படி சொல்லிட்டு தான் பண்ணேன், ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் இந்த கான்வர்சேஷனை. ஏன்னா அவர் பேசுறது என்னன்னு நமக்கு ஒரு இது வேணும்ல, நாளைக்கு உலட்டக்கூடாதுல்ல. ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். பட் அதை நான் இப்போ வெளியிடல. பட் எதுக்கு இந்த தயக்கம்? ஏன் இப்போ நாங்கள் சொல்கிற இடத்துக்கு உங்களால் வர முடியல? சரி, நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் போய் கேட்டாலும் உங்களுக்கு வாடகை கொடுப்பாங்க, நான் போய் கேட்டாலும் வாடகை கொடுப்பாங்க. அது ஒரு காமனான ஒரு இடங்கள் தான். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இடமும் இந்த இடமும் பார்த்துக்கோங்க, எவ்வளோ நல்லா நீட்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் காமிச்ச இடம் எப்படி இருக்குது? எல்லாம் ஒரு 10 பேர் உட்காந்து இந்த டிஸ்கஷன் பண்ணுற மாதிரியான ஒரு இடம். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு, மினி ஹால். அந்த மினி ஹால் எதுக்கு? இந்த மினி ஹாலில் ஏன் பண்ணணும்? அது எனக்கு புரியல. ஆனாலும் அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, இல்லைங்க, உங்கள் இடத்துக்கு நான் வர மாதிரி இருந்தால் லீகலாகவே அது பிரச்சனை எனக்கு. ஏன்னா சப்போஸ் நாளைக்கு ஏதாவது அங்கே ஒரு பிரச்சனையோ அங்கே ஏதோ சிக்கலோ ஏற்பட்டுச்சுன்னா நான் உங்கள் இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சட்டத்தின் அடிப்படையில் பை லீகல் டேர்ம்ஸ் நான் அடுத்தவங்க வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ண கணக்கு தான், அடுத்தவங்களோட இடத்துக்கு போய் பிரச்சனை பண்ண கணக்கு தான். ஸோ இப்போ ஒரு காவல்துறைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் போகுதுன்னா அந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்க யார்? நம்ம தான். ஸோ இது செட் ஆகாதுங்க. அதனால அப்படின்னா ஒன்று பண்ணவா நான் அப்படின்னாரு. என்னென்னு, நான் தான் உங்களை இன்வைட் பண்ணுறேன்னு உங்களுக்கு கைப்பட எழுதி கொடுக்கவா அப்படின்னா, சரி எழுதி கொடுங்கன்னு. இதுதான் இப்போ வரைக்கும் நடந்திருக்கிறது. இதுதான் கைப்பட இந்த இடத்துக்கு நான் தான் அவர் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சரி, ஓகே, உங்கள் கையெழுத்து போட்டு அதில் டேட் அண்ட் டைம் போட்டு எழுதி அனுப்புங்க, நான் அதை டிஸ்பிளே பண்ணிடுறேன். அந்த அட்ரஸை மட்டும் பிளர் பண்ணிவிட்டு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஸோ உங்களுடைய அழைப்பின் பேரில் தான் நாங்கள் வரேன், அது பதிவாக இருக்கட்டும். உங்களுக்கு ஒரு கீரல் வந்தால் கூட நான் சொன்னேன், நீங்கள் கீரல் இதெல்லாம் இல்லை, பை லீகல் டேர்ம்ஸ் நான் பேசுகிறேன். ஆனால் அதை விட்டுட்டு கீரல் அது உங்களுக்கு கீரல் வந்தால் என்ன பண்ணலாம்? என் சைட்லேருந்து வர யாராவது உங்கள் மேலே ஏதாவது பண்ணால் என்ன பண்ணுறது? இது எதுவுமே நடக்கக்கூடாது. ஒரு ப்ராப்பராக எப்படி வீக்கெண்ட் டிபேட் ஒரு ப்ராப்பராக டிபேட்டாக நடந்து எந்த எடிட்டிங் இல்லாமல் நம்ம போட்டோம்ல ஃபுல் வீடியோ, அதே மாதிரி
அதே மாதிரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவருக்கு என்னமோ தெரியல, தயக்கம் போல. கேட்டால் நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் அப்படின்னாரு. சரிங்க வாங்க, நீங்கள் எங்கேருந்து வந்தால் அது என்ன பிரச்சனை, நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் அப்படிங்கிறீங்க. ஆனால் கோயம்புத்தூர்ல இருந்துட்டு இவர் இங்கே வந்து ஸ்டுடியோவே இல்லாத இடத்த எடுத்து காமிச்சிட்டு இருக்காரு. நான் அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு சொல்கிறேன், நம்ப மாட்டேங்கிறாரு. இல்லை, ப்ரொஃபஷனலாக ஒரு ஸ்டுடியோ அப்படின்றது நம்மளுக்கு ஒரு 4-5 தெரியும், அங்கே போய் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே அப்படிங்கிறதுனால. ப்ரொஃபஷனலான ஸ்டுடியோங்கும் போது அங்கே பிரச்சனை வராது, பேசிக்காக பிரச்சனை வராது. ஏன்னா அது ஒரு காமன் பிளேஸு. அதுவும் இந்த மாதிரி சொன்ன மாதிரி 1 மணி நேரத்துக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 1000 ரூபா இருக்கும், இல்லை ஒரு 1500 ரூபா இருக்கும். அப்படி பார்க்குறீங்க பாரு. நான் எடுக்கிறேன் சினிமா ஸ்டுடியோஸ் இருக்கு இல்லைங்க, சினிமாக்குள்ள உள்ள ஷூட்டிங் எடுப்பாங்கல்ல, கிரீன் மேட்ஸ். இன்ஃபேக்ட் நம்ம சொன்ன ஸ்டுடியோவுமே அந்த மாதிரி ஸ்டுடியோ தான், ஃபுல் கிரீன் மேட் ஸ்டுடியோ. ஸோ உள்ள உட்காந்து நம்ம எப்படி வேணாலும் எடிட்டிங் இந்த சென்ஸ் இந்த இதெல்லாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அரவிந்த் அந்த டிபேட்ல வந்து அவங்க சைடு வந்து எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக பண்ணக்கூடிய ஒரு இடம் அது. நம்ம தான் அப்படியே ஏனோ தானோ பண்ணி வச்சிருந்தோம், பட் அவங்க ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணியிருந்தாங்களே. ஸோ அது மாதிரி ஒரு நல்ல ஒரு இடம் அது. ஸோ அந்த இடத்துக்கு வாங்கினா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாப்புல. ஏன் அந்த இடத்துக்கு வரதுக்கு என்ன, அதுக்கு பக்கத்தில் கூட ஒரு வாரம், அதுக்கு பக்கத்தில் தான் இடத்த சொல்கிறேன், ஏன் வர மாட்டேங்கிறேன், ஏன் அந்த இடத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க? அதுக்கு பேசிக்காக என்னன்னா அவர் இடத்துக்கு நான் வரணும்னு எதிர்பார்க்குறாரு. இது என்ன மாதிரியான மென்டாலிட்டின்னு எனக்கு புரியல. பட் சரி, நான் டிபேட்டுக்கு எனக்கு டிபேட் நடக்கணும், ஏன்னா இவர் உலட்டுறாருன்னு எனக்கு நல்லாவே ஃபீல் ஆயிடுச்சு. இப்போ டிபேட் எப்படியா தடுக்கணும், அதுக்காக வந்து நம்ம இடத்துக்கு கூப்பிட்டு இருந்தால் பாரி வரமாட்டாரு, அப்படியே போயிடுவாரு அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அந்த வேலையை பண்ணுறீங்க. ஸோ நான் என்ன சொன்னேன், நான் வரேன், அது ஸ்டுடியோ செட்டப்பாக இல்லைன்னா அது அங்கே நடக்காது, அப்படியே கையோட உங்களை கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஸ்டுடியோவில் வச்சு நம்ம இன்டர்வியூ எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ இதுதான் இப்போதைக்கு நான் ஃபைனலாக வச்சிருக்கிறது. நம்ம அங்கே போவோம், அது ஸ்டுடியோவாக இல்லை, அது ஒரு ரூம் மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக அவர் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம வண்டிகள்லேயே எடுத்து கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு ஒரு நல்ல ஸ்டுடியோ, இந்த மாதிரி நம்ம உட்காந்து பேசுகிற மாதிரி நல்ல ஸ்டுடியோவில் போய் உட்காந்து அந்த டிபேட்டை கண்டினியூ பண்ணலாங்கிறது தான் என்னுடைய பிளான். ஸோ இப்போ அவர் கூப்பிட்ற இடத்துக்கு நம்ம போகிறோங்கும் போது அந்த இடத்துக்கு வந்துட்டு நான் தான் அவரை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கைப்பட எழுதி கொடுக்கறதாக சொல்லியிருக்கிறார். இன்னும் கொடுக்கல, இப்போ வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க டைம் வரைக்கும் கொடுக்கல, ஆனால் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். ஸோ டிபேட் நடக்கணும்னு நான் விரும்புகிறேன், உண்மையிலே நான் விரும்புகிறேன். ஏன்னா அது உங்களை அடிக்கணுங்கிறதுலாம் எனக்கு நோக்கம் கிடையாது. ஏன்னா உங்களை அடிச்சு நான் என்ன பண்ண போகிறேன், உங்களை அடிச்சுன்னா கருத்தியல் ரீதியாக அடிச்சுன்னு என்ன பண்ண போகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை பயன்படுத்தி தமிழ் தேசிய சிந்தனையை இன்னும் பல பேர்கிட்ட கொண்டு போகிறதுக்கு தான் உங்களை நான் ஒரு டூலாக பார்க்குறேன். யாராவது விக்னேஷ் அவரை ஒரு டூலாக தான் பார்க்குறேன். ஸோ உங்களோட கருத்தை நீங்கள் முன்வைப்பீங்க, என் கருத்தை நான் முன்வைப்பேன். யார் கருத்து சரியானதுன்னு மக்கள் பார்த்துக்குவாங்க. மக்கள் தான் முடிவெடுக்க போகிறாங்க. அது உங்கள் ஆட்களோ என் ஆட்களோ அப்படிலாம் இல்லை, மக்கள் முடிவு பண்ண போகிறாங்க. ஸோ இந்த டிபேட் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். உண்மையிலேயே விக்னேஷ் அவர்கள் நடக்கணும்னு எதிர்பார்த்தா நம்ம அன்னைக்கு இவர் சொல்கிற இடத்துக்கு கூட போய் பார்க்கலாம். அந்த இடம் ஸ்டுடியோவாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு நல்ல ப்ராப்பரான ஸ்டுடியோவாக அப்போவே முடிவு பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம், நேரில் பேசிக்கலாம் அதெல்லாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துக்கும் நான் போகிறதுக்கு வந்துட்டு அவர் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ பார்ப்போம் அவர் கொடுக்குறாரு. போலி டூல்ஸ் என்ன சொல்றாருன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். டூலாக பயன்படுத்த போறேன்னு சொன்னீங்க, அதனால ஐயோ இதை வச்சு வடிவேல் காமெடி எடிட்லாம் போடுவாரு. இப்போ இந்த E20 பெட்ரோல் அதுக்கு வந்துடலாம் இல்லைங்க, அதில் வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுதுன்றாங்க. இது வண்டிக்கு பாதிப்பு ஏற்பட போகுதுதான் இல்லை, அதெல்லாம் மாற்றி வைத்தியாச்சு, மாதம் ஆச்சு. ஸோ E20 பெட்ரோல் அது வேற ஒன்றும் இல்லைங்க. என்னன்னா எத்தனால் வந்து கலக்குறாங்க. இப்போ பெட்ரோலில் எத்தனால் கலக்கிறது அப்படிங்கும்போது முதல்ல எத்தனால்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ எத்தனால் அப்படிங்கிறது என்னன்னா வேற ஒன்றும் கிடையாது. நம்ம டாஸ்மார்க்கில் வந்து விற்கிறாங்க பார்த்தீங்களா சாராயம், அது எல்லாமே எத்தனால் தான். ஸோ எத்தனாலுங்கிறது ஆல்கஹால், ஆனால் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எத்தனாலுங்கிறத நம்ம குடிச்சோன்னா செத்து போயிடுவோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த சாராய கடையிலலாம் வச்சு குடிக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போதா எத்தனால் கண்டென்ட் அதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10, 20, சிலது ரொம்ப எரியிற மாதிரியான ஆல்கஹால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 40 இருக்கும். ஸோ இந்த டக்கீலா, அதுக்கப்புறம் வந்து இந்த அதெல்லாம் வாயில் விட்டா எரியும்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான ஆல்கஹால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 40% இருக்கும். ஸோ 40% இருக்கிற ஆல்கஹால், அந்த 40% எத்தனால். அது அந்த எத்தனால் 100% இருக்கிறது தான் எத்தனால். அது எரிவாயு மாதிரி அதை பயன்படுத்த முடியும். அது நெருப்பு வச்சிங்கன்னா எரியும். ஸோ அந்த எத்தனாலை வந்து பெட்ரோலோட கலக்குறாங்க. இப்போ இதில் கலக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, உலக நாடுகளில் நிறைய நாடுகளில் எத்தனால் 100% எத்தனால்லாம் கூட இன்ஜின்ஸ் வந்து ரன் ஆகிறது சாத்தியம் தான், அதில் எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ உங்களுக்கே தெரியும், கியூபா இங்கெல்லாம் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிலாம் நிறைய பேர் எத்தனால வந்து ஒரு ஃபியூலாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக அது நடந்துகிட்டும் இருக்குது. ரொம்ப வருஷம்னா நான் சொல்றது 10-15 வருஷமாவே அவங்க வந்து பியூர் எத்தனால்லாம் வண்டி ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது ஒரு தற்சார்பான ஒரு ஃபியூல், இதுல எல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஸோ பெட்ரோல் எத்தனால பிளெண்ட் பண்றதுலையும் நமக்கு வந்து பெரிய அளவு பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை எந்த முறையில் பண்றாங்கிறதுல தான் இப்போ நமக்கு பிரச்சனை வருது. எத்தனால் அண்ட் பெட்ரோல் ரெண்டும் ஒன்னான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. பெட்ரோலோடைய பேர்னிங் பாயிண்ட்டு, அதோடைய எவ்வளோ ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், எவ்வளோ டெம்பரேச்சரில் அது பேர்ன் ஆகும், எவ்வளோ நேரம் அது நின்று எரியும், இது வேற. எத்தனாலுக்கு அது வேற. ஸோ ரெண்டுக்கும் வெவ்வேறு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, வெவ்வேறு தன்மைகள் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டும் குழம்ப ஆரம்பிக்கும். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ E20 பெட்ரோல் அப்படின்னா என்னன்னா 80% பெட்ரோல், 20% எத்தனால். அதனால தான் எத்தனால் 20% எத்தனால் இருக்கிறது தான் E20. சரியா?
இப்போ 20% எத்தனால் நம்ம போடுற பெட்ரோல்ல இருக்கு. ஸோ இந்தியாவில் இப்போ நீங்க எங்க போய் பெட்ரோல் வாங்குனீங்கனாலும் E20 பெட்ரோல் தான். ஸோ நடைமுறைக்கு வந்து ஒரு 2023 இந்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை வந்து இது வாகன உற்பத்தியாளர்களுக்கு, அதாவது ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரருக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அது என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, E20 கம்ப்ளைண்ட் இருக்கு. அதாவது உங்களுடைய இன்ஜினு, உங்களுடைய ஃபியூல் டேங்கு, அந்த வண்டி எல்லாமே எத்தனால் பிளெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தயாரிக்கணும்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் இல்லை, ஒரு சட்டம் என்பது இந்திய அரசாங்கம் வந்து போடுது. இது எப்போ போடுதுன்னு பார்த்தீங்கன்னா 2023. ஸோ 2023 இருந்து தயாரிக்கக்கூடிய ஒவ்வொரு கார்களும் பைக்கும் எத்தனால் உள்ள போடுற தன்மையில தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. சரி, எத்தனால் போடுற தன்மையில என்னங்க மாற்றம் அப்படின்னா, அது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பெட்ரோல் ஊத்துறோம். பெட்ரோல் வந்து கொரோசிவ் நேச்சர் கிடையாது. கொரோசிவ்னா துருப்பிடிக்க வைக்காது. இப்போ பெட்ரோல் வந்து நீங்கள் வந்து வண்டியில் ஊற்றுறோம். இப்போ வண்டியோட டேங்க் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரும்பில் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம பைக்கு, இந்த புல்லட் இதுலாம் இரும்பில் இருக்கும். ஸோ இரும்பு அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தீங்கன்னா இரும்பு அப்படியே இருக்குமா? இந்த இரும்பில் நீங்கள் பெட்ரோல் எவ்வளோ ஊற்றுனீங்கனாலும் அது துருப்பிடிக்க வைக்காது. ஆனால் தண்ணி ஊற்றுனா என்ன ஆகும்? துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கே தெரியும், பைக்கில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி லைட்டாக போட்டு தொடச்சிட்டு அந்த தண்ணியை ஒழுங்காக இதெல்லாம் இது பண்ணாமல் தவிர பிடிச்சிரும். நிறைய பிரச்சனை இருக்கு. கொரோடு ஆகும். ஏன்னா இரும்புல செய்யறதுனால கொரோடு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப உங்களுடைய இந்த எத்தனால் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஈஸியா வந்துட்டு ரியாக்ட் பண்ணி ஒரு பொருளை வந்து கொரோட் பண்றதுக்காக துருப்பிடிக்க வைக்கக்கூடிய தன்மை அதுக்கு அதிகம். இது வெறும் இரும்பை மட்டும் அப்படி செய்யறது இல்லை, மாறா இது வந்து பாத்தீங்கன்னா ரப்பரையும் அப்படி பண்ணும், பிளாஸ்டிக்கையும் அப்படி பண்ணும். புரியுதா? எத்தனால் வந்து இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஈஸியா ஆப்படிக்கிறதுக்கு பண்ணும். ஒரு குறிப்பிட்ட கோட்டிங்லாம் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் எத்தனால் வந்து அதை வந்து ஒன்றும் பாதிக்காது. ஸோ அதனால தான் வண்டியில் அந்த மாற்றம் பண்ண வேண்டியது. அப்போ இப்போ 2023 பின்னாடி எத்தனால் உள்ள போட்டாலும் கெடாமல் இருக்கிற மாதிரி பார்ட்ஸை வந்து தயாரிக்கணும் ஒவ்வொரு நிறுவனமும். அப்போ அதன் அடிப்படையில் E20 பெட்ரோல் போட்டால் ஒன்றும் ஆகாது, பிரச்சனை ஆகாதுங்கிற நம்பிக்கையில் அது வந்து கொடுக்கப்படுது. ஆனாலும் என்னதான் அது E20 பெட்ரோலை தாங்குற மாதிரியான கோட்டிங்லாம் கொடுத்துருந்தாலும் அந்த கோட்டிங்கில் நிலைத்து நிற்கிறது இல்லை. ஏன்னா எத்தனாலுக்கு அந்த மாதிரி கொரோசிவ் நேச்சர் இருக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரப்பர் பார்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து பைக்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் உள்ளே போகிற இடத்துல சில இடத்துல டியூப்ஸ் இருக்கும். அப்புறம் ஆயில் இன்ஜெக்ஷனு, இந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்க இடத்துலலாம் சில ரப்பர் பார்ட்ஸு, பிளாஸ்டிக் பார்ட்ஸ்லாம் இருக்கும். இது எல்லாமே வந்து ஈஸியாக போயிடக்கூடும். அதில் இருக்க இரும்பு பார்ட்ஸுமே அதில் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன ஸ்க்ராட்சோ ஒரு சின்ன இதோ அந்த இடத்துல ஆகுதுங்கிற பட்சத்தில் அந்த கோட்டிங் போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக திரும்ப கொரோடா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் கொரோடா ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஜின் ஃபெயிலியராக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்ஜின்குள்ளே கொரோஷன் ஆச்சுனாலும் ஃபெயிலியராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எத்தனால உள்ளே போடுறதுனால நிறைய பிரச்சனைகள் அந்த பார்ட்ஸில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இதெல்லாம் வந்து 2023 இருந்து இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்தியா முழுக்க எத்தனையோ பேர் வண்டி வாங்கணும் ஓட்டிட்டு இருப்பாங்க. 2015 வாங்கின வண்டியும் ஓட்டிட்டு இருப்பாங்க, 2000 வாங்கின வண்டியும் ஓட்டிட்டு இருப்பாங்க. ஏன் நம்ம இந்த RX100 இந்த மாதிரி வண்டியெல்லாம் நீங்கள் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து 1990s முன்னாடி இருந்த வண்டியெல்லாம் மெயின்டைன் பண்ணி ஓட்டுறவன் ஓட்டிட்டு தான் இருக்கிறான். இப்போ இந்தியா முழுக்க இந்த மாதிரி பல வாகனங்கள் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? E20 பெட்ரோலை நாங்கள் அறிமுகப்படுத்தினா அதுக்குன்னு தனியாக பெட்ரோல் E20 பெட்ரோல் தேவைன்னா அங்கே போய் போட்டுக்கோங்க, இது பெட்ரோல், இது E20 பெட்ரோல்னு கொண்டு வரணும். இல்லை, இப்போ ஒரே ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் டீசல் இருக்க மாதிரி E20 பெட்ரோலுக்கு ஒரு தனி அப்படின்னு கொண்டு வரணும்ல. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்போ பெட்ரோலோட ரேட் என்னன்னு போய் பாருங்க, அது E20 பெட்ரோலுக்கான ரேட். இது என்ன கான்செப்ட் இது? சரி, 100% பெட்ரோலுக்கான ரேட் என்னன்னு போய் பாருங்க, 140 ரூபாய் என்னமோ சம்திங், 140 ரூபா 150 ரூபாய். எவ்வளவு வித்தியாசம் வருது? கிட்டத்தட்ட 40 ரூபா 50 ரூபா வித்தியாசம் வருது. இது எதுக்கு? இது ஏமாத்து இல்லையா? அது அதாவது பெட்ரோலுக்கு விலை என்னவோ அதை தானே 100% பெட்ரோலுக்கு விற்கணும். பெட்ரோலோட விலையில E20 பெட்ரோல் விற்கிறீங்க, அது 20% எத்தனால விற்கிறீங்க? ஒரிஜினல் பெட்ரோலோட ரேட்டு இங்கே நார்மல் ரேட்டில் தானே இருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரிஜினல் பெட்ரோலோட ரேட்டை வந்து அதிகப்படுத்தி வச்சிருக்காங்க. அதிகப்படுத்தி அதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 150 ரூபா 160 ரூபாயில் விற்கிது ஒவ்வொரு கம்பெனியும். இப்போ இந்த 100% பெட்ரோலில் போட்டிங்கன்னா தான் அது பெட்ரோல். இதுக்கு எத்தனால போட்டிங்கன்னா, சரிங்க எத்தனால் போட்டால் இப்போ என்னங்க அப்படின்னா, ஒன்று உங்களுடைய வண்டி கண்டமாயிரும். எத்தனால் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அந்த 20% எத்தனால் மிக்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு இதை பயன்படுத்தி நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா உங்கள் வண்டி கண்டம் தான், சீக்கிரமே கண்டமாகும். அது நீங்கள் எத்தனால் பிளெண்ட் பண்ணாலும் தப்பு இல்லைன்னு சொல்லி மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கக்கூடிய வண்டிகள்லையும் அது பாதிப்பு ஏற்படுத்தும். ரெண்டாவது, மைலேஜ். இப்போ ஒவ்வொரு கார் கம்பெனியும் பெட்ரோலுக்கு இவ்வளோ லிட்டர் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது எந்த பெட்ரோலுக்குன்னா 100% பெட்ரோல். எத்தனால் வந்து பார்த்தீங்கன்னா பை தியரியே 30% உங்களுக்கு குறைச்சிரும் மைலேஜை. பை தியரி 30% குறையும்,
பட் ப்ராக்டிக்கல் எப்படி குறையுது தெரியுமா? பை தியரி 30% வந்து லெஸ் எஃபிஷியன்சி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்துட்டு இப்போ ஒரு வண்டி இருக்குது, இப்போ ஒரு கார் எடுத்துக்கோமே, ஒரு பெட்ரோல் வண்டி எடுத்துக்கோங்களேன். ஒரு பெட்ரோல் கார், ஒரு டீசெண்டான பெட்ரோல் கார் வந்து பெட்ரோல் மைலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு டீசெண்டான ஒரு 21 22 கொடுக்கும். ஸோ ஒரு 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் வண்டி. இப்போ இதில் எத்தனால் பெட்ரோல் நான் போடுறேன்னு வைங்க, எத்தனால் மிக்ஸ் பண்ணி E20 பெட்ரோலில் போடுறேன் அப்படின்னா 20 கிலோமீட்டர் கொடுக்க வேண்டிய அந்த காரு வெறும் 12-13 தான் கொடுக்குது. இது 30% கிடையாது, கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி குறையுது. கரெக்டா? இது வந்து ப்ராக்டிக்கலாகவே நிறைய பேர் அவங்க வண்டியை வந்து E20 பெட்ரோல் ஓட்டியும் மைலேஜ் கட்டுறாங்க, நார்மல் பெட்ரோல் ஓட்டியும் மைலேஜ் கட்டுறாங்க. இது எந்த அளவுக்கு பிரச்சனைனா, நார்மல் பெட்ரோல் ஓட்டி மைலேஜ் காமிக்கிறாங்கல்ல, அது பெர் மைலேஜ், அதாவது ஒரு மைலேஜுக்கும் பெட்ரோலுக்கும் இருக்கக்கூடிய கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா இது 160 ரூபாயே இருந்தாலுமே அதுதான் நமக்கு பெனிஃபிட் ஆகுது. புரியுதுங்களா? எத்தனால் போட்டு ஓடுற பெட்ரோலு நீங்கள் 1 கிலோமீட்டருக்குன்னு கணக்கு பண்ணி விலையை பார்த்தீங்கன்னா, அப்போ 1 கிலோமீட்டருக்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 20 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். E20 பெட்ரோல் நார்மல், அதாவது இது நார்மல் 100% பெட்ரோல் வந்து 20 ரூபா வருதுன்னா, இது எத்தனால் பெட்ரோல் வந்து 15 ரூபா தான் வருதுன்னே வச்சுக்குவோம். ஆனால் அந்த வண்டியோட மைலேஜோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நார்மல் 100% பெட்ரோல் தான் நமக்கு இப்போவும் ப்ளஸ். ஆனால் பட் யாரும் அதை போய் போட மாட்டாங்க. ஏன்னா ஒரு முறை டேங்க் ஃபில் பண்ணோம்னா 10,000 ரூபா ஆயிரும் காருக்கு. ஒருத்தர் லைவா இது வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. யார், நம்ம வந்து ஒரு இந்த அமேசான் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி ஒருத்தர் விளம்பரம், அவர் வந்து அவருடைய கார்ல ஹெக்டர்ன்னு சொல்ற ஒரு பெரிய வண்டி, எம்ஜி ஹெக்டர், அந்த வண்டியில 100% பெட்ரோலை ஓட்டி மைலேஜ் கட்டுறாரு, E20 பெட்ரோலை ஓட்டியும் மைலேஜ் கட்டுறாரு. அதில் பார்க்கும் பொழுது பாதிக்கு பாதி குறையுது. ஒரு ஃபுல் டேங்குக்கு வந்து அவருக்கு 600 கிலோமீட்டர் கொடுக்குது நார்மல் பெட்ரோல். ஆனால் அதே ஃபுல் டேங்குக்கு வந்து வெறும் 350 கிலோமீட்டர் தான் கொடுக்குது எத்தனால் பெட்ரோல். இது போக வண்டியும் கண்டமாகும், வண்டியோட ஸ்பேரும் கண்டமாகும், இன்ஜினும் கண்டமாயிரும், சீக்கிரம் நாசமாக போயிடும் இன்ஜின். சரி, இப்போ இங்கே பிரச்சனை என்னன்னா, E20 ஃபியூயல்னு தனியாக நாங்கள் கொண்டு வரோம், 100% பெட்ரோல் தான் எல்லா பக்கமும் கிடைக்கும், தேவைப்படுறவங்க E20 ஃபியூல் பயன்படுத்துங்கன்னு சொல்லி கொண்டு வந்து அதை பழக்கப்படுத்தி, இல்லை அதுக்குன்னு தனியாக கார்களை விற்பனைக்கு கொண்டு வந்து அப்படி பண்ணீங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா கார் கம்பெனிக்காரன் என்ன சொல்லுவான், 20 கிலோமீட்டர் மைலேஜ்னு சொல்லி காரை வியாபாரம் பண்ணுவான். அது எந்த பெட்ரோலுக்கு அந்த கிலோமீட்டரு? நார்மல் பெட்ரோல். எந்த பெட்ரோலுக்கு கேரண்டி? நார்மல் பெட்ரோல். ஆனா E20 பெட்ரோல் போடும்போது எல்லா கேரண்டி வாரண்டியும் போயிடும் நமக்கு. ஏன்னா அவன் என்ன சொல்லுவானா, பெட்ரோல் ஊட்டி தானே வண்டி ஓட்ட சொன்னா, நீங்க என்ன E20 ஊத்திருக்கீங்க? அப்ப E20 கொண்டு வந்து எல்லா பக்கமும் வந்து திணிச்சு வச்சிருக்கு கவர்மெண்ட். இப்ப நீங்க நார்மலா போய் பெட்ரோல் போடுற எல்லாருக்குமே E20 தான் போடுறாங்க. பைக்கா இருக்கட்டும், ஸ்கூட்டியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். பழைய வண்டியா இருந்துச்சுன்னா அவங்க வண்டி காலிங்க, கண்டம்ங்க. 2023 முன்னாடி தயாரிக்கப்பட்ட வண்டியாக இருந்துச்சுன்னா 2022 வண்டியா இருந்தாலும் காலி. எத்தனை பேர் கார் வச்சிருப்பாங்க 2022 காரு? அது லோன் போட்டு எத்தனை பேர் எடுத்திருப்பாங்க பெரிய காரு. இப்போ அதுவும் பெட்ரோல், நீ ஓப்பனா நான் சொல்றேன், இப்போ டீசல்லையும் சில கலப்படங்கள் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் டீசல்ல பெட்ரோல் பிரச்சனை இல்லை, இப்போ வரைக்கும் இல்லை. பட் பெட்ரோல் வண்டிகள் இனிமேல் வந்து கண்டமாயிரும். இப்போ இது எப்படி தோணுதுன்னா, மறைமுகமாக பெட்ரோல் வண்டிகளையே பயன்படுத்தாம பண்றதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து கவர்மெண்ட் பண்ணியிருக்கா பாலிசி மூலமா, எல்லாரும் எலக்ட்ரிக் வண்டிக்கு மாற்ற வைக்கிறதுக்கு ஒரு மறைமுக சதி செய்யலான்னு தான் தோணுது. ஏன்னா இனி E20 பெட்ரோல் வந்துச்சுன்னா உங்க கார் வந்து கண்டமாகும். ஈவி வந்து ஏன் இப்படி தள்ளுறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஈவின்றது ஒரு சொல்யூஷனா நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் இவ்வளவு நாள். இப்போ ஏன் வந்து அதை புஷ் பண்றாங்க? அது ஏன் குளோபல் அஜெண்டாஸ் இருக்கு. ஏன்னா வந்துட்டு பெட்ரோல் வச்சு உலக அரசியல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ அதுல இருந்து எப்படியாவது தன்னை விடுவிச்சுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாடும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பெட்ரோல் லாபி வச்சுக்கிட்டு அமெரிக்கா ஏகாதிபத்தியம் அந்த கான்செப்ட்ல இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது அதுல இருந்து வெளியில வரணும். அப்போ அது வெளியில வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் பாதிக்கக்கூடாது. அப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிளை ப்ரமோட் பண்ணுங்க. நான் சொல்றேன் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை ப்ரமோட் பண்ணுங்க. பட் ஆனால் அதுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு எலக்ட்ரிக் வண்டிலையும். இப்போ வரைக்கும் ப்ராப்பரா நீங்க அந்த எலக்ட்ரிக் செல்லாம் ஒழுங்கா செய்யல, கொஞ்சம் தரம் குறைவா பண்ணீங்கன்னா அது வெடிக்கும். இப்போவே பார்த்துருக்கீங்களா, ரோட்ல நடுவில் கார் எறிகிறது, ஸ்கூட்டிலாம் எறிகிறதுலாம் நம்ம பார்த்துருக்கோம் எலக்ட்ரிக் வண்டிகள். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த செல், அந்த பேட்டரி இருக்குல்ல, அந்த பேட்டரியில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட ஃபயர் ஆகும், ஃபயர் ஹசார்ட் இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை இருக்கு. வீட்டில் சார்ஜ் பண்ணிட்டு இருந்த கார் எரிஞ்சிருக்கு. ஒரு பிரபல கம்பெனியோட கார் தான், நல்ல தரமான கம்பெனி தான் அது. ஆனால் அந்த கார் எலக்ட்ரிக் காரு எரிஞ்சிருச்சு வீட்லேயே, ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது. அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கு அதில். சரி, அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்குற காசுக்கு அது ஒர்த்தா, இந்த பிரச்சனையும் அதில் இருக்கு. ரெண்டாவது, நான் ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு எவ்வளோ தூரம் போக முடியும்? இங்கேருந்து நான் திருச்சிக்கு போக முடியுமா? போக முடியாது. நடுவில் போய்ட்டு ஒரு சார்ஜ் பண்ணும். சார்ஜிங் ஸ்டேஷன் இந்தியாவில் இருக்கானா? இல்லை.
போதுமான அளவு இல்லை, ரொம்ப கம்மியாக வச்சிருக்கீங்க. ஸோ இதை நீங்கள் சரி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு சுவிட்ச் ஆவாங்க மக்கள். அட்லீஸ்ட் நம்ம போகிறோம் ஒரு இடத்துல சாப்பிட்ற நேரத்தில் ஒரு மணி நேரத்துக்கு சார்ஜ் போடுறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சுன்னா அது ஓகே. வெளிநாடுகள் அப்படி இருக்கு. அங்கே போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சிருப்பாங்க, போயிட்டு அந்த இடத்துல சார்ஜ் போட்டு அதுக்கு ஒரு பே பண்ணிட்டு வரலாம். இதில் என்னன்னா அந்த இடத்துல சார்ஜ் பண்ணிட்டு நீங்கள் பே பண்ணுறீங்களே, அது வந்து கிட்டத்தட்ட பெட்ரோலுக்கு ஈக்குவலாக தான் வரும் விலை. நம்ம வீட்டில் சார்ஜ் பண்ணிங்கன்னா தான் அது எக்கனாமி. வெளியில வந்து கமர்ஷியல் சார்ஜிங் போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்பீடா சார்ஜ் ஆகிறது இருக்குல்ல, அந்த ஸ்பீட் சார்ஜிங் ஸ்டேஷன் எல்லாத்துலேயுமே நீங்கள் கனெக்ட் பண்ணி அதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் காரை விட இது விலை அதிகம். எலக்ட்ரிக் கார்ஸ் மெயின்டெனன்ஸுக்கு. அது போக ஒரு 5 வருஷத்துக்கு மேலே பேட்டரி பேக்கை மாற்றணும். அந்த பேட்டரி பேக்கை மாற்றினீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா ஆகும். காரில் ஒரு பேட்டரி பேக் மாற்றினீங்கன்னா 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா ஆகும். 5 வருஷத்துக்கு மேலே பேட்டரி எவன் இது பண்ணுவான்? லைஃப் டைம் வாரண்டி கேரண்டிலாம் கம்பெனி சொல்கிறாங்க. பட் இப்போதானே சொல்கிறாங்க, அது எப்படி அவங்க நடைமுறைப்படுத்துறாங்கன்னு பார்ப்போம். அப்போ இவ்வளோ பிரச்சனை அதில் இருக்குது. அப்போ உடனே எல்லாம் சுவிட்ச் ஆக மாட்டாங்க மக்கள். இப்போதைக்கு மக்களுக்கு தேவை வந்து பெட்ரோல் வண்டி, டீசல் வண்டி ஓட்டிருக்காங்க. டீசலாக ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டடிப்பு பண்ணி கம்பெனிஸ் எதுவுமே டீசல் கொடுக்கறது இல்லை, குறைச்சிட்டாங்க. இப்போ மாருதிலாம் டீசலே இல்லை, டீசல் வேரியண்ட்டே கிடையாது, எல்லாம் ஒழிச்சிட்டாங்க. டொயோட்டாவில் இருக்கான்னு தெரியல, டொயோட்டாவில் இருக்குது, ஃபார்ச்சுனர் இது 1 2 இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி டீசல் வண்டிகள் டீசல் வேரியன்ஸே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதுக்கான அந்த இப்போ ஒரு லக்ஸுரி வேரியண்ட்டில் நீங்கள் டீசல் போனீங்கன்னா அதுக்கு இந்த ரூஃப் இருக்காது, அந்த ரூஃப் இருக்காது, அதெல்லாம் மாடல் இருக்காதுலாம் சொல்லி வச்சிருப்பாங்க. இப்போ ஹுண்டாயிலாம் அந்த மாதிரி அது மறைமுகமாக டீசல் இருந்து பெட்ரோலுக்கு நகர்த்துறது. இப்போ பெட்ரோலில் வந்து E20 பெட்ரோல் போட்டால் காருக்கு போயிடும், கண்டமாயிரும், மைலேஜ் கிடைக்காது. மைலேஜ் இல்லாமல் எப்படிங்க? சரி 100%. இது இப்போ E100 பெட்ரோல் இருக்குல்ல, அது முழுக்க இது பெட்ரோல் இருக்குன்னா அது பார்த்தா அது விலை எங்கேயோ கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. எப்படி அது ஏன் விலை இவ்வளோ ஏறிச்சு? இது கம்பெனி வைக்கிற விலை, கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணணும்ல, இந்த விலையில தான் பெட்ரோல் வைக்கணும், E20 பெட்ரோல்னா இந்த விலையில வைக்கணும்னு. அவன் எப்படி அவ்வளோ இஷ்டத்துக்கு ஏற்றி வச்சுட்டு இருக்கான்? இல்லை, பல மடங்கு லாபமா இருக்கு. இது முழுக்க பிஜேபி கவர்மெண்ட்டை இந்த நாட்டிலிருந்து அப்புலப்படுத்துறதுக்கான வேலை. பிஜேபி. ஆமா, பிஜேபி இதோட இந்த E20 இஷ்யூல காலியாக போகுது. ஏன்னா மக்கள் பலரும் வந்துட்டு அவங்க வண்டி ரிப்பேர் ஆகும்போது அதுக்கு காரணம் யாருன்னா மோடின்ட்டு வருவாங்க. அதுதான் நடக்க போகுது. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ அமெரிக்காவோட கார் கல்ச்சர் உங்களுக்கு தெரியும். காரா வீட்டோட ஒரு அங்கம் மாதிரி. ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு பைக்கே இன்னும் நிறையா குடும்பங்களில் ஓப்பனாக சொல்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து வாங்குறாங்க. அது ஒரு சொத்து மாதிரி பாதுகாத்து வச்சுக்கிறது, தொடச்சி வைக்கிறது, ரொம்ப நாள் வரணும்னு நினைக்கிறது. ஸோ நம்ம ஆளுங்களுக்குலாம் அது ஒரு பெரிய இடியாச்சுங்க. எல்லாருக்குமே பெரிய இடி தான். கண்டிப்பாக பிரச்சனை ஆகும். எல்லாருடைய காரும் பைக்கும் தரமற்று போகும், துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய இன்ஜின் பார்ட்ஸு, ஃபியூல் இன்ஜெக்ஷன் பார்ட்ஸ்லாம் வந்துட்டு கரோஷன் ஏற்பட்டு அது ஃபெயிலியராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். வண்டியில் பிரச்சனை வராமல் இருக்காது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நிற்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை வரும். ஏன்னா உள்ள எல்லா பார்ட்ஸும் ப்ராப்ளத்துக்குள்ளே ஆகும்போது ஏதாவது ஒன்று இப்போ மக்கராச்சுனாலும் நம்ம எல்லாத்தையும் மாற்றுற மாதிரி இருக்கும், உள்ள மாற்றுற மாதிரி இருக்கும். அன்றைக்கி தான் ஒரு ஆள் வடக்கத்திக்கார பொருள் தான் 40 லட்ச ரூபா காரான், 40 லட்ச ரூபா காரு வீணா போச்சுரா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காப்புல. E20 பெட்ரோல் போட்டு கெட்ட வார்த்தை திட்டுறாப்புல கவர்மெண்ட்டை. கெட்ட வார்த்தை, அதை நம்ம போட முடியாது எடுத்து. நீங்கள் சொன்ன மாதிரி திருப்பியும் கம்பெனிக்கு போனால் நீ ஏன்டா இதை போட்டேன்னு கேட்பான். ஆமாம், கம்பெனிக்காரன் வந்து E20 பெட்ரோல் போடுறீங்களே அப்படிமா. எல்லா பக்கமும் E20 பெட்ரோல் தான் கிடைக்குது. இப்போ அந்த E100ன்னு சொல்கிற அந்த முழுமையான பெட்ரோல் வந்து கிடைக்க மாட்டேங்குது, எல்லாரும் கிடைக்க மாட்டேங்குது. பெருசா ஒரு பேசு பொருளை கூட ஆகலைங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் பார்த்துருக்கேன் வீடியோஸ்லாம். நிறைய பேருக்கு இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதை வந்து பேசுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு இது இல்லை. இதை வந்து திரும்ப பெறணும் கவர்மெண்ட். இந்த E20 அதுல என்னன்னா கவர்மெண்ட் என்ன எக்ஸ்பெரிமெண்டல் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க. யாரை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்? நம்மளை வச்சு தான். இழிச்சவா போயிருக்க நம்மளாம் எலிகள்ல இவங்களே நம்மளை எக்ஸ்பெரிமெண்டா யூஸ் பண்ணும்போது அப்புறம் பில் கேட்ஸ்லாம் என்ன பண்ணுவான்? அதான் சொல்லிட்டு போனால இந்தியா மாதிரியான எக்ஸ்பெரிமெண்டல் கண்ட்ரியில வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலான்னு நம்மளை வச்சு வேற பரிசோதனை எலிகள். நம்ம கஷ்டப்பட்டு லோனை போட்டு வாங்கக்கூடிய காரு பைக்கு இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பரிசோதனை பண்றாங்கன்னா நம்மளை வச்சுக்கிட்டு. இப்போ இது திரும்ப பெறணும். இது இருந்துச்சுன்னா கண்டிப்பா பிரச்சனை தான். சரிங்க, இப்போ ஆன டேமேஜுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? மோடி வந்து காசு கொடுப்பாரு எல்லாருக்கும். ஏன் நியாயமா அரசாங்கம் தானே காசு தராங்க. மோடி வந்து கொடுப்பாருங்க, அவர் சொத்தை வித்து கொடுப்பாருங்க. மோடி வந்து எல்லாத்துக்கும் வந்துட்டு உங்க பைக்ல பிரச்சனை வந்துருச்சா, இன்ஜின் கோளாரா, அவர் மெக்கானிக், அவர் மோடி மெக்கானிக் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போவார். நீங்க நடைமுறைக்கு இது சாத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் someone has to be accountable. அதனால யார் அக்கௌண்டபிள்? அதெல்லாம் நீங்க என்ன அக்கௌண்டபிள் இன்னும் இப்படிலாம் பேசுறீங்க? நீ எந்த மதம்? ஐயோ, நீ என்ன மதம்? இதுதான் கேள்வி. கிறிஸ்துவ கைக்கூலி நீங்க. ஏற்கனவே கேள்வி கேட்க மாட்டேன்றானுங்க, இன்னும் கேள்வியே கேட்கக்கூடாது போல இருக்கு. இனிமேல் யாராவது அவங்க நம்பர்லாம் கேட்கணும்னா நீயே போய் கேள்றான்னு சொல்லிருங்க.
அடுத்தவங்களுக்காக போயிட்டு அசிங்கப்பட்டு வராது. வேணாம், அதெல்லாம் ஒரு நாள் வரும், அப்ப பேசிக்கலாம். இல்லை என்கிட்ட கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன். நான் தான் ஒரு நாளைக்கு முன்னாடி நம்பர் வாங்கியிருக்கேனே. எனக்கு தெரியாது. சரி. ஸோ பேசிக்காக என்னன்னா சிம்பிள். அதாவது இதுக்கு அக்கௌண்ட் எடுக்க வேண்டியது, இதுக்கு நான் பொறுப்பு எடுக்க வேண்டியது முழுக்க பிஜேபி கவர்மெண்ட் தான். பட் பிஜேபி கவர்மெண்ட் இதுக்கு பொறுப்பு எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி. பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. அது வந்து இதை நம்ம தலையில் கட்டிட்டாங்க. இனிமேல் அவங்க திரும்ப பெற போகிறது இல்லை. இதில் இன்னொரு கொடுமை இருக்குது. E20 பெட்ரோலில் வெறும் 20% தான் எத்தனால் இருக்காங்கிறது இன்னொரு சர்ச்சை. ஏன் அது யாராவது ஏதாவது வீடியோ போட்டிருக்காங்களா? ஆமாம், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த பெட்ரோல் எடுக்கிறாங்க. இந்த இல்லை இன்னொரு கொடுமை என்னென்னா, இந்த பெட்ரோல் ரொம்ப நேரம் அப்படியே வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், எத்தனால் கீழே வந்துடுது, பெட்ரோல் மேலே போயிடுது. அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ நீங்கள் வண்டி ரொம்ப நாள் நிப்பாட்டி வச்சிருக்கீங்க, எது கீழே இருக்கும்? எத்தனால் கீழே இருக்கும், பெட்ரோல் மேலே இருக்கும், மிக்சடாக இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணோடனே எத்தனால் தான் ஃபுல்லாக உள்ளே போகும். அப்போ அதுலேயே இன்ஜின்லாம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம நார்மல் பெட்ரோல் இன்ஜினுடைய இந்த ஹீட் இதை விட இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, கம்மியான ஹீட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. நல்ல கார்லாம் இருக்குல்ல, இந்த காரில் சர்க்கியூட்ஸ் இருக்கும். இந்த சர்க்கியூட் என்ன பண்ணும்னா, எவ்வளோ பெட்ரோல் வந்து அந்த இன்ஜினுக்கு போகணுங்கிறத அது கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குல்ல, எலக்ட்ரானிக்ஸ் சிப்ஸ் இருக்கும்ல, அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அது ஈசி யூனிட்னு சொல்லுவாங்க. இந்த ஈசி யூனிட் எதுக்கு காருக்குள்ள இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இன்ஜின்ங்கிறது அது ஒரு மெக்கானிக்கல் பார்ட்ஸு. இந்த மெக்கானிக்கல் பார்ட்ஸை வச்சு மட்டும் எஃபிஷியன்சி கிரியேட் பண்ண முடியாது. கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னோம்னா, ஒரு இன்ஜின் இருக்குது, பெட்ரோல் இருக்குது. இதில் என்னென்னா, நீங்கள் கையில் ஊற்றுறீங்க மாதிரி தான் கணக்கு. ஊற்றுறீங்க, அது உள்ளே போனோன்னே அது கம்பஸ்ட் ஆகுது. இப்போ என்ன ஆகும்னா, நிறைய பெட்ரோல் உள்ளே போயிடும் சில நேரம். அப்போ அதெல்லாம் வீணாக போயிடும். அது ப்ராப்பராக எரியணும்ல, இவ்வளோ பெட்ரோல் தான் உள்ளே போகணும், இவ்வளோ தான் போகணும், அது கரெக்டாக கணக்கு வைக்கணும்ல, எவ்வளோ பெட்ரோல் உள்ளே போகுது எவ்வளோதுன்ட்டு. இப்போ சப்போஸ் அது இன்ஜினில் வந்துட்டு பெட்ரோல் போதுமான அளவு போகலைனாலும், பெட்ரோல் வந்து அதிகமாக போகுதுனாலும் அதை கணக்கு வைக்கணும்ல. அதை கணக்கு வச்சு தானே ஃபால்ட்டுலாம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதுக்கு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து எலக்ட்ரானிக் சர்க்கியூட் யூனிட்னு சொல்லுவாங்க, ஈசின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கார்லாம் வந்து தண்ணிக்குள்ளே ஆக்சுவலாக போயிடுச்சுன்னு வைங்களேன், எதுவுமே ப்ராப்ளம் ஆகக்கூடாது. உள்ள தண்ணி இன்ஜினுக்குள்ளே போகாத வரைக்கும் நம்ம ப்ராப்ளம் கூடாது. பட் ஆனால் ஈசி இதாயிரும், சர்க்கியூட் போயிடும். சர்க்கியூட் போயிட்டா கூட சார் ஈசி போயிடுச்சு சார், ஃபுல் ஈஸியை மாற்றணும்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ இது என்னன்னா, அந்த எலக்ட்ரானிக் யூனிட் தான் பெட்ரோல் எவ்வளோ போகணும் உள்ள போகணுங்கிறதுலாம் கணக்கு பண்ணி உள்ள அனுப்புறது. அது போச்சுனாலும் ஒர்க் ஆகாது. இது எப்படின்னா, ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம்ல ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டத்தை சேர்த்து வச்சு எஃபிஷியன்சி கிரியேட் பண்ணுவாங்க காருக்குலாம். இப்போ உங்களுக்கு அதிகமாக மைலேஜ் கொடுக்குற கார் எல்லாத்துலேயுமே அந்த எஃபிஷியன்சி மெயின்டைன் பண்றதுக்கு ஈசி யூனிட் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்க, பூஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஈசியில சேஞ்ச் பண்ணுவாங்க. சில கார் கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஈசி யூனிட்ல சேஞ்ச் பண்ணக்கூடாது. சேஞ்ச் பண்ணிங்கன்னா வாரண்டிலாம் போயிடும், பார் ஆயிரும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு நார்மல் வண்டி வச்சிருப்பீங்க, அந்த வண்டி வந்து மைலேஜ் அதிகமாக கொடுக்கணுங்கிறதுக்காக ஈஸி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக வேணும், ரேஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த ஈஸியை சேஞ்ச் பண்ணுவீங்க, ஈஸியோட ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணுவீங்க. பண்ண முடியும். ஆனால் பண்ணீங்கன்னா வாரண்டி கிளைம் ஆகாது. ஓகேவா? அப்போ பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரிலாம் பர்ஃபார்மன்ஸ் இது பைக்லேயும் பொருந்தும், கார்லேயும் பொருந்தும். சரி, இப்போ இந்த ஈசி யூனிட்ஸுக்கு இங்கே என்ன பிரச்சனைனா, இதுதான் வந்து எவ்வளோ பெட்ரோல் போகணும், எவ்வளோ எத்தனால் உள்ள, எத்தனால் கணக்கில் வராது, எவ்வளோ பெட்ரோல் உள்ள போகுதுங்களா கணக்கு பண்ணி அனுப்போம். இப்போ இதுல இந்த மாதிரி எத்தனால் இப்படி ரெண்டா பிரிஞ்சுலாம் இருந்துச்சுன்னா, எத்தனால் எது பெட்ரோல் இதெல்லாம் பிரிச்சு பார்க்க முடியாது, அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால உள்ள உட்காந்து ஸோ அது என்ன பண்ணா, அது ஏதோ லிக்விடு இது உள்ள போகுது, இது இவ்வளோ அளவு போகுது அப்படின்னா அதை அனுப்பிட்டே இருக்கும். அது எத்தனால் அது பெட்ரோல்னு அது டிஃபரன்ஷியேட் பண்ணாது. நம்ம நினைச்சப்போ பெட்ரோல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அது போகுதுன்ட்டு. ஆனா இன்ஜின்ல அது மக்கர் பண்ணிடும். புரியுதா? ஸோ இதுவும் பிரச்சனை. ஸோ எப்படி பார்த்தாலும் E20 இதுக்கு என்ன நீங்க பண்ணிருக்கணும்னா, இதுக்குன்னு தனியா ஃபியூலை உருவாக்கி காரை விட்டுருக்கணும். அது யார் வாங்கி ஓட்டுறானா ஓட்டிட்டு போறான். இப்போ புரியுதுங்களா? இப்போ E20 பெட்ரோலுக்கோ இல்லை E50 பெட்ரோலுக்கோ இல்லைன்னா முழுமையாவே எத்தனால் வச்சு ஓட்டுற காரும் கூட இப்போ கியூபாலெல்லாம் ஓடுதுல, அவங்களாம் 100% எத்தனாலே வண்டிலாம் இருக்கு. அந்த வண்டின்னு சொல்லி தயாரிச்சு அனுப்புங்க. இப்போ டாடா கம்பெனியோ மாருதியோ இல்லை வந்துட்டு வெவ்வேறு கம்பெனியோ அதுக்குன்னு R&D பண்ணி எத்தனாலேயே வண்டி ஓடுற மாதிரி ஒரு வண்டியை தயாரிச்சு, இது எத்தனால் வண்டிங்க, எத்தனால் ஃபியூலை போட்டுக்கிட்டு நீங்கள் வண்டி ஓட்டலாம். இப்போ எல்பிஜிக்கு நேச்சுரல் கேஸுக்குலாம் கார் தனியாக விடுறாங்கல்ல, சிஎன்ஜிக்கெலாம் வந்துட்டு தனியாக விடுறாங்கல்ல காரு. அப்போ அது வேணுங்கிறவன் அதை போய் வாங்கிட்டு போட்டுக்கிறான். கரெக்டாக? இப்போ ஆட்டோலாம் எத்தனையாவது சிஎன்ஜியில் ஓடிட்டு இருக்கா, சிஎன்ஜி ஆட்டோ தான் எனக்கு வேணும்னு சொல்கிறவன் அதை போய் வாங்கிட்டு போயிட்டு ஓட்டிட்டு போகிறான். சரி, ஸோ இது வேற. ஏன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. இது எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், இதில் எவ்வளோ மைலேஜ்னா அது அந்த ஃபியூலுக்கு எவ்வளோ மைலேஜுங்கிறது தகுந்த மாதிரி இந்த ஃபியூலுக்கு அதுக்கு வாரண்டி எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஆனால் நான் பெட்ரோலுக்குன்னு ஒரு வண்டி வாங்கியிருக்கேன், அந்த வண்டியில் நான் இனிமேல் வந்து எத்தனால் கலந்து தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணால் முடிச்சு விட்டீங்கல்ல. ஸோ இதை வந்து திரும்ப அரசாங்கம் பெறணும். அரசாங்கம் திரும்ப பெறவில்லை என்றால் மக்கள் போராட்டமாக என்னைக்கு இல்லாத ஒரு நாள் இது நடக்கும். சரி,
இப்போ பிஜேபி திருப்பி வரக்கூடாது அப்படின்றதுக்காக யாரோ ஒருத்தர் வந்து புஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி கேட்காம இருக்க முடியாது. யாரோட அஜெண்டாவாக இது இருக்கும்? சில கேள்வி இல்ல இந்த சென்ஸ் லைக் நம்ம என்ன பண்ணாலும் மக்கள் வந்து நமக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டாங்கிற ஒரு தலக்கணம் வந்து பிஜேபிக்கு வந்துருச்சு போல. ஓகே. ரெண்டாவது இதுக்கு பின்னாடி இருக்கிற அது நம்ம தனியா இந்த டிபேட்ஸ் இன்னும் போகும்போது இதுக்கு பின்னாடி ஒரு கன்ஸ்பிரசியும் இருக்கு. இவங்க ஒரு குறிப்பிட்டவருடைய மகன் வந்து இதுக்கான ஃபுல் டீல் எடுத்திருக்காரு. அது அவர் பிஜேபிக்காரரு. அதன் மூலியமா தான் அமைச்சகத்தின் மூலியமாக தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்கிறதும் ஒரு வெளிப்படையான உண்மை. சரியா? ஸோ அவங்க பையனுக்கு வருமானம் வேணுங்கிறதுக்காக இந்த E20 பெட்ரோல்ஸை வந்து புஷ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனம். ஸோ இது வந்து மக்களுக்கு தெரியும். மக்கள் வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நார்த்ல எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வண்டியெல்லாம் வந்து மக்கள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கொஞ்சம் நிறைய பேர் புது வண்டியெல்லாம் வாங்குற பழக்கம் இருக்கனால எல்லாம் 2023 அல்ல 2020க்கு பின்னாடி இருக்க வண்டி தான் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி இருக்க வண்டியெல்லாம் கொஞ்சம் நம்ம கொடுத்துட்றோம் அந்த மாதிரி. அதாவது எல்லாரும் கொடுத்துட்றது இல்லை, பெரும்பான்மையான மக்கள் அதை கொடுத்துட்டாங்க. ஆனால் கிராமத்துலலாம் போனால் இன்னும் பழைய வண்டிகள் ஓட்டுறவங்க நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் 1990s வாங்கின வண்டியுமே கிராமத்துலலாம் தமிழ்நாட்டிலையுமே வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. பாமர மக்கள் இன்னும் பழைய வண்டிகள்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அது வண்டிங்கிறது வந்து அவங்க வீட்டில் ஒரு ஆளுங்கிற கணக்கில் எல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. வெள்ளைக்காரன் காலகட்டத்தில் வந்த புல்லட் வண்டிலாம் வச்சுட்டு தொடச்சி வண்டி ஓட்டிட்டு இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே 100% பெட்ரோலில் எந்த பிரச்சனையெல்லாம் ஓடும். பட் எத்தனால் உள்ள பிளெண்ட் ஆகி வர இந்த பெட்ரோல் வந்து இது எல்லாமே மக்கராயிரும். அந்த இன்ஜின் கரோடாயிரும், இன்ஜினும் போயிடும். ஸோ எத்தனை இன்ஜின் போயிருக்குன்னு தெரியல. இதில் நம்ம என்ன சொல்லலாம்னா, இப்போ கமெண்ட் செக்ஷனில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இங்கே சொல்லிடுவோம். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் வண்டியில் E20 பெட்ரோல் போட்டதுக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு, உங்கள் வண்டி எவ்வளோ மைலேஜ் அதுக்கு முன்னாடி கொடுத்துச்சு, அதாவது நார்மல் பெட்ரோல் எவ்வளோ மைலேஜ் கொடுத்துச்சு, இப்போ E20ல் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, அந்த மைலேஜ் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பாதித்தவர்கள், சோதித்து பார்த்தவர்கள் நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, இதை வந்து எல்லாருக்கிட்டையும் பரப்புங்க இந்த காணொலியை. ஏன்னா E20 பெட்ரோலை பற்றி பேசியிருக்காங்க, கொஞ்சம் நார்த்லாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க, நம்ம ஊர்லேயும் கொஞ்சம் பேர் பேசியிருக்காங்க. பட் இது இன்னும் பேச பொருளாக மாறணும். இது E20 பெட்ரோலை வந்து ஒழிச்சு கட்டணும். நம்ம நீ E20 பெட்ரோலை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்குன்னு தனியாக கொண்டு வா. எங்களுக்கு எல்லாருக்கும் பெட்ரோல் வந்து முன்னாடி என்ன விலையில கொடுத்துருந்தோ அந்த விலையில பெட்ரோல் கொடு. இதானே நியாயம்? நீங்கள் வந்து பெட்ரோலுக்கான ரேட் இதுதானா, அந்த ரேட்ல பெட்ரோல் கொடுக்கணும். நீ வேணும்னே அந்த E20 பெட்ரோல் அந்த ரேட்டில் கொடுத்துட்டு பியூர் பெட்ரோலுக்கு வந்து ரேட்டை இஷ்டமயத்துக்கு ஏற்றி வச்சிருந்தீங்கன்னா, அப்படி ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அதனால எல்லாராலையும் போட்டுட்டுலாம் ஓட்ட முடியாது. பெட்ரோலுக்கான ரேட் வந்து கவர்மெண்ட் வந்து இப்படி மறைமுகமாக ஏற்றி வச்சிருக்கிறத வந்து ஒருபோதும் நம்ம அங்கீகரிக்க முடியாது. ஸோ இதை உடனடியாக அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும். இது திரும்ப பெறலை அப்படின்னா நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்க, பிஜேபி வந்து அடுத்த முறை எலெக்ஷனில் தோற்றுரும். ஏன்னா இது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறும். ஏன்னா ஒவ்வொருத்தன் வீட்லையும் இழப்பு ஏற்படும். இதுக்கு ஒவ்வொருத்தன் வீட்லையும் கார்லாம் ஆசாசியாக வாங்கியிருப்பான், மைலேஜ் கொடுக்காது கார். இப்போ E20 போட்டு ஓட்டிட்டு இருப்பா, சரி மைலேஜ் எல்லாம் பரவாயில்ல, நம்ம பாட்டு போட்டு ஓட்டிக்கிட்டு இருப்போம் நினச்சி ஓட்டிக்கிட்டு இருந்தாலும் வண்டியும் என்னைக்காவது ஒரு நாள் மக்கள் பண்ணி நிற்கும் போது அவனுக்கு யார் மேலே கோவம் வரும்? டைரெக்டாக மோடி மேலே தான் கோவம் வரும். ஸோ கோவம் வரணும், உங்களுக்கு வரணும் அப்படிலாம் இல்லை, வரணும், அந்த கோவம் வரணும் அவர் மேலே தான். ஏன்னா யாருக்கிட்டையும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இஷ்டத்துக்கு ஒரு டக்குன்னு ஒரு கவர்மெண்ட் சேஞ்சை கொண்டு வந்து இந்த மாதிரி எல்லா பெட்ரோல் பங்க்லையும் இதை கொடுங்கன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. இதுதான் நம்ம சொல்கிறோம். சரி, கண்டிப்பாக இதில் நிறைய பெட்ரோல் பங்க்ஸில் வந்து E20லையும் கலப்படம் நடக்குது. 20% எத்தனால் மட்டும் இல்லாமல் 30%, 40% எத்தனால் கலக்கிற இடங்களும் இருக்குது. அதையும் வந்து நிறைய பேர் நார்த் இந்தியாவிலாம் அதை பிரித்து காட்டி இது வந்து உங்களுக்கு வந்து 20%, இது எத்தனை சதவீதம்னு பாருங்கன்னு சொல்லி பெட்ரோலையும் இதையும் அதெல்லாம் ரொம்ப நேரம் நான் தான் சொன்னேன், ரொம்ப நேரம் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா இது கீழே வருது, அது மேலே வருது. அப்படி கீழே வர்றது வந்து எத்தனால மேலே இருக்கிறது பெட்ரோல். அப்போ நான் அளவு வச்சு கண்டுபிடிச்சலாம்ல இது என்னது இது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோலாம் போட்டிருக்காங்க. மொத்தத்தில் செம்மையாக ஸ்கேம் ஆகிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு புது வண்டி வாங்கினதா கேள்விப்பட்டேன். ஆமாங்க, நான் ஏதோ ஒரு 2 வீலர் வாங்கினேங்க. புது வண்டினா நான் ஏதோ பெஞ்ச் ஏதோ வாங்கிட்டேன்னு வச்சுக்க போகிறாங்களா? சாதாரண ஒரு 2 வீலர் வாங்கினேன் நான். ஸோ வாங்கியிருக்கீங்க. ஸோ அதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஐயோ நம்மளுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே தயவுசெய்து கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா. நம் வண்டி நம் உரிமை அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். மிக்க நன்றி.